கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் ஏறெடுக்கிறேன். இன்றைக்கும் உபாகமம் 2வது அதிகாரம் 5வது மற்றும் 6வது வசனத்தில் போர் செய்யாதே என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள நீங்கள் என்னோடு கூட ஆவியில் அமர்ந்திருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்களோட போர் செய்ய வேண்டாம், அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உனக்கு கொடேன். சேயீர் மலைநாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். போஜன பதார்த்தங்களை அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி புசித்து தண்ணீரையும் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி குடியுங்கள். என்ன அற்புதமான வசனம் பார்த்தீர்களா? போர் செய்யாதே, போஜன பதார்த்தங்களையும் தண்ணீரையும் பணத்துக்கு வாங்கி குடி. கடவுளுடைய பிள்ளை என்பதால் எல்லாமே இலவசமாய் கிடைக்கும் என்கிற தரித்திர மனநிலையில் இருக்கும் சிலரை பார்த்திருக்கிறேன். இலவசமாய் கிடைப்பது அற்புதம் எனினும் அதைவிட அதன் விலையை கொடுத்து வாங்கக்கூடிய அளவு உன்னை உயர்த்துவது அதைவிட பெரிய அற்புதம் அல்லவா? தேவன் வனாந்திரத்தில் இலவசமான மன்னாவினால் போஷித்து அற்புதம் செய்தார். அதே நேரம் ஏசாவின் நாட்டை கடக்கும்பொழுது பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி புசிக்கும் அளவு அதன் நிலையை உயர்த்தி வைத்தும் அற்புதம் செய்தார். முதல் கட்ட அற்புதத்திலே நின்று விடாதிருங்கள். 2ஆம் கட்ட அற்புதத்திற்கு மனதளவில் கடந்து வாருங்கள், ஏறி வாருங்கள். தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி பருகுவது இன்றைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பீப்புள் ஸ்டைல். அது அல்ல. 3000 வருடங்களுக்கு முன்பாகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு தரத்தில்தான் வைத்திருந்தார். ஆமென். போர் செய்யாதீர்கள், பணத்தை கொடுத்து வாங்கி புசியுங்கள். யாருடமும் பேரம் பேசாதிருங்கள். அவர்கள் கேட்ட பணத்தை கொடுத்து நம்முடைய பொருளை நாம் வாங்கி கொள்ள பழகிக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.